ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஐ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 முடிச்சு ஷார்ட் வியூ தான். சுந்தரவழி நந்தினியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன கேட்பாங்கன்னா, அதாவது என் குடும்பத்தை நீ தான் அழிக்கன்னு நினைக்கிற, அதே நேரத்தில் நீ தான் என் பொண்ணு சுரேகாவை கடத்தி வச்சிருக்க, எல்லா டார்ச்சரும் பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டயலாக் பேசுவாங்க. எங்கே இந்த திருவிழாவுக்கு அதை பாட்டுக்கோட கிராமத்தோட பணத்து பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கண்ணு முன்னே ஒரு சில காட்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப பரமேஸ்வரிக்கு மாதவிக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள ஒருவேளை சுந்தரவழிக்கு தெரியாம வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. தெரிய வரலைன்னா, நந்தினி மூலமா தான் தெரிய வரும். வேற யார் மூலமாவும் தெரிய வராது. இதற்கிடையே சூர்யா ஒரு பக்கம் ரொம்ப இந்த கிரைம் டீம் மாதிரி அவங்க பயங்கரமா என்கொயரி பண்ணி ஓரளவுக்கு கௌசிக்க நெருங்கிருவாரு. ஆனா, அவர் எப்படி பண்ணுவாரு? எ கௌசிக் எப்படி அந்த இடத்துல சிக்க வைக்க போறாருன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, கௌசிக் மட்டும் பிடிச்சா பிரயோஜனம் இல்ல. கௌசிக் ஆப்ரேட் பண்ற அந்த ரஞ்சித்தையும் ஒருத்தன் இருப்பான். அவனையும் பிடிக்கணும். ஆனா, அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி சூர்யா ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அதுல ஒரு விஷயம் அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒருவேளை இவர் அருணாச்சலம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அதாவது நம்ம வீட்டுல ஒரு நாள் இந்த சுரேகா பர்ஃப்யூம் வாசனைய வச்சு ஒரு பயத்த நடுங்குனாங்க இல்லையா? அந்த பர்ஃப்யூம் வச்சு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு? அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சூர்யாவுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். அப்போ அந்த விஷயத்த வச்சு நந்தினி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடிய யாரு மாதங்கி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஏற்கனவே புனிதா மேல கௌசிக் அந்த ஸ்ப்ரேவ அடிச்சு விட்டுருப்பாரு. அத வச்சுட்டு ஒரு டவுட் வரும். இப்போ வீட்டுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது, இப்போ அதில நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் டவுட் வரக்கூடியது மாதங்கி மேல தான். ஏன்னா கல்யாணத்த பத்தி எந்த டவுட்டும் கிடையாது அவங்களுக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது இந்த மாதங்கி தான் வந்திருக்கு. அப்போ மாதங்கிய இவங்க சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிறது மாதங்கி இந்த பட்டுக்கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேல ஸ்ப்ரே வாசனை வர்றதே தெரியும். அப்போ வரும்போது அத வச்சு ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, ஓரளவுக்கு மாதங்கிய பிடிச்சிருவாங்க. இதற்கிடையே மாதங்கி ஒரு பெரிய வேலைய பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த திருவிழாவ வச்சு சுரேகாவ, புனிதா இவங்கள காலி பண்ணிறலாம் அப்படின்னு தான் மாதங்கி நினைப்பாங்க. அதுக்கு தான் யாருன்னு இந்த கௌசிக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணும்போது என்ன ஆகும், வீட்டுக்குள்ள புனிதா தனியா இருப்பாங்க. அதே நேரத்தில நந்தினி வீட்டுல இல்ல. இந்த ஹவுஸ்ல தான் சுரேகா தனியா இருப்பாங்க. ஒரு வேளை இங்க நந்தினி வீட்டிலேயே சுரேகாவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த இடத்துல தேடி வரும்போது தான் நந்தினி, சூர்யா சேர்ந்து இவங்கள பிடிச்சு வெளுத்து கட்டியிருப்பாங்க. அத எதிர்பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. நன்றி.